வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பஞ்சாப் வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. இரண்டாவது வெற்றி, 2 அவுட் ஆஃப் 2. ஆர்சிபிக்கு போட்டியாக வருவான் போல. ஜேகே சொன்னது நடக்குமோ? இன்னைக்கு ஒன்றும் பெருசாக பண்ணல. எந்திரிச்சேன், படித்தேன், தூங்கினேன். மத்தியானம் தூங்கினேன். ஒரு 12 மணிக்கு கொடுத்து 3 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இப்பயும் ஃபேன் போட்டு தான் பேசுகிறேன். அண்ணே உங்களை நான் தானே அவனுங்களுக்கே காட்டினேன். இப்போ என்னடான்னா என்னை விட்டுட்டு அவனுங்க உங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு அப்படின்னு விஜயனன்ட்ட போய் சொன்னால் அந்த ஆள் சிரிக்கிறார். இது சரத் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று மாதிரி கெவின் ஹார்ட் வந்து இந்தியாவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வராப்புல அப்படின்னு. அதை இன்ஸ்டா ஓப்பன் பண்ணே ஃபீட் எப்படி இருந்ததுன்னா காமெடியன் ஆக்டர் கெவின் ஹார்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டிஸ்பிளே கீழே போயிடுச்சு. ஸோ வந்து தெரியல. நான் பயந்துட்டேன், இந்த ஆளுக்கு என்னமோ ஆயிடுச்சோ, ஜுமான்ஜி 3 இப்போ தானே அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இருமுறாரு. ஐயோ அப்படின்னு போய் கீழே தள்ளி பார்த்தா பர்ஃபார்மிங் இன் இண்டியா அப்படின்னு அவ்வாடா அப்படின்னு நினச்சி கமெண்ட்டு போய் பார்த்தா நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா, அப்போ நான் நினச்சேன் தப்பு இல்லை அப்படின்னு. இந்த கிராண்ட் மாலில் இருக்கிற மூர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த ஆனிமே புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தேன். எனக்கு எதுவும் புரியலை நண்பர்களே. கற்றுப்போம், பொறுமையாக கற்றுப்போம். என்ன அவசரம், இப்போது சின்ன வயசு தானே. கற்றுக்கிட்டு வரேன். கற்றுக்கிட்டு உனக்கே சொல்லித்தரேன்டா அனிமே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மியாசாக்கி வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ பொறுமையாக போவோம், ஸ்டடியாக. நம்ம ரசிகை ரசிகா நண்பர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு. நாளைக்கு ஷிஃப்ட்டு போய் ஒழுங்காக எழுதுங்கடா, நல்லா எழுதுங்க. எனக்கு 4ஆம் தேதி அண்ணன் வந்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு அப்புறம் எழுதுறோம்ல, நான் உனக்கு அண்ணன் தான். இப்போ கூட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். தெரியுதா? அப்படி படிக்கிறேன்டா நான். ஏப்ரல் ஃபுல்ஸ்லாம் பண்ணிருந்தேன் எல்லாரையும். ஒருத்தன் கூட ஏப்ரல் ஃபுல் பண்ணவே இல்லை. என்ன நான் அறிவாக இருக்கேன்னு நினைச்சிங்கன்னா நினைக்க மாட்டீங்க. நான் அறிவாகலை. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சா என்ன கருமமோ தெரில. ஒருத்தன் ட்ரை பண்ணான், ஆனால் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கல, நான் மாட்டல. உண்மையா? இந்த முடி பாரு எவ்வளோ திக்காக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாரு எவ்வளோ திக்காக இருக்கு பாரு. ஏன் முடியாடா அது? செம்ம திக்காக இருக்குது. வா வா வா. அவளை ஆமா, சும்மாவே இங்கே எல்லாம் தெளிவாக தெரியும். படிச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே மேட்ச் முடிக்கணுங்கிறது தான் டார்கெட். முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடோலசென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். நானும் ரொம்ப நாளாக மறந்துகிட்டே இருக்கிறேன் அந்த இது கொடுக்குறதுக்கு. அது என்னது, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க. போய்
போய் அடாலசன்ஸ் பாருங்கள். நான் இன்னும் பார்க்கல, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ரிவ்யூலாம் நல்லா இருக்குன்னாங்க. ட்ரெய்லருமே சூப்பராக இருந்தது. ஆனால் டைம் இருந்தால் போய் பாரு. இல்லை நான் பார்த்தது வேணும்னு நினச்சேன்னா மூவி 43 போய் செக் அவுட் பண்ண சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக உட்காந்து பாரு, நல்லாயிருக்கும். நீ பார்த்தியா? ஆண்டா எப்படி எப்படி மாசா ஒன்றால் அப்படி ஆதார் கார்டை பண்ண முடியுமா? நான் பண்ணுவேன். ஏன்னா நான் மாசுடா. அப்புறம் அந்த பாரு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் எப்படி சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நிறைய திறமைகள் வந்து இருக்குது எனக்கு. இதோ இன்னொன்று காட்டுறேன். இன்னொன்று பாரு. இரு ஒன்றும் இல்லை வந்துச்சு. அது அப்பப்போ அடிக்கடி பண்ணணும். கோச்சஸ் டசன் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விளாட்றதை விட்டு ரொம்ப நாள் ஆகுது. இதெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் நீ உன் வாழ்க்கையிலே பார்த்துருக்கவே மாட்டேன். நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே திருப்பி வரணும். இதில் ஏதோ 2 பீஸு குறைஞ்சிருச்சு. எங்கே ஐயோ வேறு திருப்பிட்டான். வந்தால் கத்துவாங்க. நிறைய பொருட்கள் உனக்கு காட்டுற மாதிரி இருக்குது. வேற என்ன இருக்கா? எல்லாத்தையும் காட்டுறேன். இது வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற லேப்டாப்பினுடைய பேட்ரி. டைரெக்டாக கம்ப்யூட்டர் மாதிரி ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னது? இது வந்து இந்த ஹெட்ஃபோன் வாங்கினால அதோட யூசர் மேனுவல். இதை வந்து என் வாழ்க்கையில் யூசர் மேனுவல்ஸாக நான் திறந்து பார்த்ததே இல்லை. நீ பார்த்துருக்கேன்னா சொல்லு. அவ்வளோதான். போய் தூங்கு. நான் போய் படிக்கணும். கணக்கு போடணும் நண்பர்களே. கணக்கு போட்டுட்டு வரேன். பை பாய். குட் நைட்.